கடந்த வருடம் நடைபெற்ற உயர்தர பரீட்சையில் கணித பிரிவில் நாடளாவிய ரீதியில் முதலிடம் பெற்ற ருசிரு கம்பீர ஆராய்ச்சியின் வெற்றியின் ரகசியம் கட்டளை அன்றி வேறு எதுவும் இல்லை என்பது அவர் அளிக்கும் விளக்கத்திலிருந்து தெரிய வருகின்றது. கணித பாடத்தில் உள்ள கடினமான பகுதிகளை அறிந்திருந்தேன். 9ஆம் ஆண்டிலிருந்து உயர்தர பாடங்களை கற்க ஆரம்பித்தேன். பெறுபவற்றை பெறுவது சிறந்த விடயம் என நான் அறிந்திருந்தேன். இது மிகவும் மகிழ்ச்சியான விடயம் என்ற போதிலும் நான் இது குறித்து ஆச்சரியமடையவில்லை. இவ்வாறு ஒரு பெறுபவற்றை என்னால் பெற முடியும் என நான் நம்பியிருந்தேன். கணித பாடத்தில் சித்தியடிதலின் மூலம் பல்வேறு திறமைகள் விருத்தியடைவதால் ருசிரு போன்றவர்கள் நாட்டில் அதிக அளவில் உருவாக்கப்பட வேண்டியுள்ளனர். பரீட்சைக்காக அல்லாது வாழ்க்கைக்காக கணிதத்தை நெருக்கப்படுத்திக் கொள்வதற்காக ருசிருவுக்கு தமது கல்வி சூழலில் இருந்து உற்சாகம் கிடைத்துள்ளது என்பதில் ஐயமில்லை. இத்தகைய தூண்டுதல் பாடசாலை கல்வியின் ஊடாக மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒன்றே அன்றி கல்வி அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட வேண்டிய மேலதிக பொறுப்பு அல்ல. எனினும் தாம் செய்ய வேண்டியவற்றை எவ்வித திட்டமுமின்றி முன்னெடுக்கும் நிலைக்கு கல்வி அதிகாரிகள் தள்ளப்படுகின்றனர் என்பது இன்று நடைபெற்ற மேல்மாகாண கனிஷ்ட கணித ஒலிம்பியாட் போட்டி பரீட்சையின் போது நன்கு புலப்பட்டது. இது தேசிய கனிஷ்ட கணித ஒலிம்பியாட் அணியை தெரிவு செய்யும் செயற்பாட்டின் முக்கிய கட்டமாகும். வலய மட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட தரம் 6 தொடக்கம் தரம் 9 வரையிலான வகுப்புகளில் கல்வி கற்கும் கணித பாட திறமைசாலிகள் இன்று கொழும்பு கோதமி மகளிர் கல்லூரியின் ஒலிம்பியாட் போட்டி பரீட்சை மண்டபத்தில் கணித பாடத்தை வெறுக்க வைக்கும் அனுபவங்களையே எதிர்கொண்டனர். இந்த போட்டிகள் மோசமான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. 1 மணிக்கு வர சொல்லி இருந்த போதிலும் 2 மணிக்கு பின்னரே பரீட்சை ஆரம்பிக்கப்பட்டது. வினாத்தாள்கள் பற்றாக்குறையாக காணப்பட்டன. பரீட்சைக்கு தோற்று மாணவர்களின் எண்ணிக்கை கூட அறிந்திருக்கவில்லை. கல்வி அமைச்சின் கணித பாடம் தொடர்பிலான பிரிவு ஏற்பாடு செய்யும் இந்த போட்டி பரீட்சையின் நேர்த்தியற்ற ஏற்பாடுகள் தொடர்பில் எழுந்த விமர்சனங்கள் ஏற்கனவே வெளிக்கொணரப்பட்டிருந்தது. 2011ஆம் ஆண்டு மேல்மாகாண மட்டத்திலான போட்டிகளின் போது மேற்கொள்ளப்பட்டிருந்த ஆச்சரியமிக்க ஏற்பாடுகள் தொடர்பிலேயே பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருந்தன. அந்த வருடத்தின் மார்ச் 4ஆம் தேதி நடைபெற்ற குறித்த போட்டி பரீட்சைக்கான வினாத்தாள் மத்துகம போன்ற தூர பிரதேச கல்வி வலயங்களைச் சேர்ந்த பாடசாலைகளுக்கு முதல் நாள் பிற்பகல் 1 மணி கடந்த பின்னரே கொழும்பு கல்வி வலயத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. மேசை மீது வினாத்தாள்கள் தாறுமாறாகவே போடப்பட்டிருந்தன. வினாத்தாள்கள் பாதுகாப்பற்ற முறையில் காணப்பட்டன. இதன் நம்பகத்தன்மை என்ன? 2 வருடங்களுக்கு முன்னதாக இந்த போட்டிகள் தொடர்பில் காணப்பட்ட முறையற்ற ஏற்பாடுகளின் தொடர்ச்சியாக இன்று இந்த பிள்ளைகள் எதிர்கொண்ட அனுபவத்தின் மூலம் கணித பாடம் தொடர்பில் மாணவர்கள் மத்தியில் ஆர்வத்தை அதிகரிக்க வேண்டிய தேவை கல்வி அமைச்சின் கணித பிரிவுக்கு இல்லை என்பதை நிரூபணமாகின்றது. இதற்கான காரணம் கணித பாடத்தை நன்கு கற்றதால் ஏற்பட்ட பூரணத்துவம் அந்த பிரிவில் இருக்கும் பொறுப்புடையவர்களுக்கு இல்லாமையா அல்லது பொறுப்புகளற்ற சாதாரண தொழிலில் ஈடுபடுபவர்களின் நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டுள்ளனரா? கல்வி அமைச்சின் செயலாளரே, இது உங்களின் கவனத்திற்கு.